ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SSA ஃபேமிலி vlogs. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் ராமேஸ்வரம் ட்ரிப்போட டே 2க்கான vlog தான். என்னடா சுற்றியும் கடலையே மட்டும் காட்டுறோன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நாங்கள் இருக்கிற இந்த பிளேஸ்க்கு பேர் ராமர் பாதம். சிட்டியிலேருந்து, அதாவது கோயில்கிட்ட இருந்து இங்கே வர்றதுக்கு ஆட்டோலேயோ டாக்ஸிலேயோ நம்ம வரலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான். இந்த மாதிரி இந்த படி ஏறி போனால் அங்கே ராமர் பாதம் இருக்கும். இந்த படியெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு மேடு பள்ளமாக கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்கும். நம்ம பார்த்து நிதானமாக தான் ஏறி போகணும். ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்படி தூண்கள்லாம் இருக்கா. நாங்கள் சுற்றி எப்படி எப்படி காட்டுறோன்னு பாருங்களேன். ஏன் இந்த மாதிரி காட்டுறோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்ம ஒரு தீவுக்குள்ளே தான் இருக்கோமா அப்படின்ட்டு. நான் பாருங்களேன் சொல்கிறேன், அந்த இடத்துல கடல் தெரியுது அப்படின்ட்டு. இந்த தலத்தோட வரலாறு அங்கே உள்ளவங்க சொன்னாங்க. ஸோ நான் அதான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ராமர், லட்சுமணர், ஹனுமன் இவங்க 3 பேரும் இலங்கைக்கு எப்படி பாலம் அமைக்கலாம், எந்த டைரக்ஷனில் பாலம் அமைக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே நின்று பார்த்த இடமா கருதப்படுது. ஸோ அதனால் இதுக்கு பேர் ராமர் பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கர காற்று. ஒரு தடவைனாலும் லைஃப்பில் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிடும். சூப்பர் பிளேஸ். என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கோவம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, அம்மா டேடி வீடியோ எடுக்கிறாரு, நீ ஏன் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கம்மா, நான் கொஞ்சம் நேரம் பேசுகிறேம்மா, இந்த இடத்த பற்றி சொல்கிறேம்மா அப்படின்ட்டு. ஸோ அவள் பேசுவா பாருங்க. அதுக்கப்புறம் அங்க பாருங்க, அந்த சிவன் டெம்பிள் தான், ராமநாத சுவாமி கோவில். ஹனுமன் நீங்களே பாருங்க, புதுசா கட்டிட்டு இருக்காங்க. கட்டிக்கிட்டு இருக்காங்க போல. மேல பாருங்க, கருடன் சாமி கழுகு பறக்குது. நாங்கள் இப்போ இலங்கையை தேடிக்கிட்டு இருக்கோம், எங்கே இருக்குன்னு. அப்படி ஓட விடாது ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியாதோ, குட்டி குட்டியாக அங்கே கடலுக்கு அடுத்து லேண்ட் மாதிரி தெரியுது. அது என்னது? கரை. அது சுற்றி கடல் தான். நம்ம தீவில் இருக்கும். இப்போ அரிச்சல்முனை போனால் கொஞ்சம் ஸ்ரீலங்கா தெரியும்னு சொன்னாங்க. போய் பார்க்கணும். இனிமேல் தான் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. அண்ட் எப்பவும் போல் எங்களோட மெமரிஸ்க்காக சில ஃபோட்டோஸ், வீடியோஸ் தனித்தனியாகவும் எடுத்துக்கிட்டோம், எல்லோரும் சேர்ந்தும் எடுத்துக்கிட்டோம். அண்ட் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா திரும்பி பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் தான் கோதண்டராமர் டெம்பிள். ஸோ இங்கேருந்து கீழே அப்படியே இறங்கி போயிட்டு அப்படியே அந்த ஆட்டோ எடுத்துகிட்டு அங்கே சில ரெஃப்ரெஷிங்காக சில பழங்கள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஆட்டோவில் நாங்கள் ஏறிட்டோம். அந்த ஆட்டோக்காரனை என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவர் ராமேஸ்வரத்தில் பிறந்து வளர்ந்தவர். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் இங்கே என்னெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் இங்கே ஸ்பெஷல், அதெல்லாம் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணிட்டு வந்தார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம கோதண்டராமர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு பாலத்து மேலே போவோம் பாருங்களேன். அந்த போகிறோமா, ரைட் லெஃப்ட் 2 பக்கமும் கடல் மாதிரி தெரியுதா. பட் இது கடல் கிடையாது, கடலோட பேக் வாட்டரும். அண்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே மழை பெய்ஞ்சிச்சு. அந்த தண்ணியும் ரெண்டுமே சேர்ந்து அப்படி இருக்குது. என் ஹஸ்பண்ட் கூட கேட்டு வந்தார், அண்ணா இதெல்லாம் ஆழமாக இருக்காது இல்லையா அப்படின்ட்டு. அவர் சொன்னார், அப்படிலாம் இல்லை தம்பி, எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆழமாக தான் இருக்குன்ட்டு. ஸோ கோதண்டராமர் கோயிலை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நான் இந்த தல வரலாறை சொல்லுவேன் பாருங்களேன். ராமபிரான் ராவணனை வதம் பண்ணதுக்கப்புறம் அவருடைய தம்பியான விபீஷ்ணருக்கு முடிசூட்டப்பட்ட இடம் தான் இந்த கோதண்டராமர் கோயில். ஸோ இந்த தலத்திற்கான வரலாறு இதுதான் அப்படின்றது சொல்லப்படுது. அங்கே கோயிலில் இருக்க அந்த ஊர்லேயும் இதே வரலாறு தான் சொல்லப்படுது. இந்த கோயிலில் கொஞ்சம் வெளியே தான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி காட்ட முடியுது. ஏன் அப்படின்னா, உள்ளே நம்மளுக்கு மொபைல் அலௌடு இல்லை. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்க முடியல.
அங்கே வந்து நல்லா ஜில்லுன்னு இளநீ வித்துட்டு இருந்தாங்க. வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அழகை ரசிச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த தனுஷ்கோடி நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் வந்து இந்திய பெருங்கடல். இந்த சைடு வந்து வங்காள விரிகுடா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து தனுஷ்கோடி. ஸோ அதை அப்படியே ஜஸ்ட் வந்து பார்ப்போம். நான் ஒன்றுன்னா அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து ரயில்வேஸ்க்கான வாட்டர் டேங்க். எதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த கல் கட்டடத்துக்கு மேலே 1964 பெரிய சுனாமி வந்தப்போ அந்த வாட்டர் டேங்க் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. இது கல் கட்டடம் அப்படின்றனால அது கீழே உள்ள பில்லர்ஸ் மட்டும் இப்போ ரிமைனிங்காக இருக்குது, நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் இங்கே இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் இது தனுஷ்கோடி அப்படின்ற கிராமத்தில் உண்டான போஸ்ட் ஆஃபீஸ். இது இப்போ இப்படி செதஞ்ச நிலைமையில் இருக்குது. எதுவுமே இந்த சுனாமி வந்து அடிச்சுட்டு போனதில் இது கல் கட்டடம் அப்படின்றனால இது மட்டும் மிச்சம் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் இதை மட்டும்தான் இப்போதைக்கு பார்க்க முடியும். இது எல்லாமே அங்கே இருந்த கடைகள். ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, கடல்லேருந்து எடுக்கக்கூடிய சிப்பி முத்து இதை வச்சு சில கைவினை பொருட்கள், அழகழகான பாசி, அப்புறம் பிரேஸ்லெட்ஸ் இது எல்லாமே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும். அதனால் நாங்களுமே இங்கே சில திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து அழகாக வந்து இருந்துச்சு. இப்போ நான் நின்றுட்டுருக்க இடம் எது தெரியுமா? பிளாட்ஃபார்ம், அதாவது ரயில்வே ஜங்ஷனில் உள்ள பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து ரயில்வே தண்டவாளமாக வந்து இருந்திருக்கு. எல்லாம் கடல் தண்ணியில் அழிஞ்சு போயிடுச்சு. தனுஷ்கோடி எப்படி இருந்த ஊர் எப்படி ஆயிடுச்சு. இப்போ என் ஹஸ்பண்ட் ஜூம் பண்ணி காட்டுறது வந்து தனுஷ்கோடியில் உள்ள லைட் ஹவுஸு. இது இப்போ கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணனால யாரும் அங்கே வந்து அலௌட் இல்லை. இப்போ பாப்பா வந்து சொல்லிகிட்டே வந்த, அம்மா நான் கொஞ்சம் பேசுகிறேம்மா ப்ளீஸ்மா அப்படின்ட்டு. சரி பாப்பா, ஓகே பாப்பா, நீ கொஞ்சம் நேரம் வீடியோவில் பேசு அப்படின்னு நான் சொன்னேன். ஷெல் பொறுக்குவீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிறையா ஷெல் பொறுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பீச்சில் பொறுக்கி அது எங்கள் பேக்கில் ஏதோ ஒரு பேக்கில் வச்சுருக்கேன். இப்போ நான் நிறையா பொறுக்கியிருக்கேன். யாருக்கெல்லாம் அந்த ஷெல் பொறுக்கிற பிடிக்குமோ கமெண்ட்டில் ஒரு 2 ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது அடிச்சு விட்றிய பாப்பா. இதான் காஞ்சனா பட எஃபெக்டில் வந்து மண்ணை அள்ளி அள்ளி போடுறது. சுடுதா சார்? இப்போ நெக்ஸ்ட் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அப்படியே அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா சர்ச்சு, அப்புறம் அந்த பக்கம் வந்து இந்தியன் ஓஷன் வந்து இருக்குது. அதாவது அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தோம், அந்த ரயில்வே பிரிட்ஜ்லாம் பார்த்தோம்ல, அதுக்கு அப்படியே இடையில ஒரே ஒரு ரோடு தான், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து. ஸோ இங்கே நான் பேசின அந்த ஒரிஜினல் வீடியோ உங்களுக்கு நாங்கள் போடலான்னு நினச்சோம். ஆனால் வாய்ஸ் ஒன்றும் அவ்வளோ கிளியராக இல்லை, ஏன்னா காற்றோட சத்தம் அவ்வளோ இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா அந்த சர்ச்சோட ஃப்ரண்ட் இது. ஆக்சுவலாக இதை பார்க்குறப்ப ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இது வந்து கோயில் இல்லையா, கோயிலோட முன்பகுதியும் பின்பகுதியும் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி இடையில உள்ளது எல்லாமே வந்து அந்த 1964 வந்த ஒரு சுனாமி அப்போ அப்படியே வந்து அழிஞ்சு வந்து போயிருச்சு. கடலுக்குள்ளாடி வந்து அப்படியே வந்து போயிருச்சு. உண்மையிலே நம்மளை மாதிரி எவ்வளவோ மக்கள் வந்து எவ்வளவோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ நான் ரொம்பவே வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன், கடவுளே இந்த மாதிரி இன்னொரு நிகழ்வு யாருக்குமே வந்து நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அங்கே பாப்பா வச்சு கொஞ்சம் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம் நாங்கள். இந்த பிரிட்ஜ் நம்ம நடந்து போகிறோம் பார்த்தீங்களா, இந்த பாலம் வந்து இவங்களா ஜஸ்ட்டு செயற்கையாக வந்து அமைச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா ரொம்ப மணல் பரப்பு நிறையா இருக்குது, நம்மளால் அவ்வளோவா வெறும் காலில் நடந்து போக முடியாது. அதனால அந்த பிரிட்ஜ் மாதிரி அமைச்சு அது இந்தியன் ஓஷன் கிட்ட நம்மளை கொண்டு போய் விடுது அந்த கரையில். பாருங்களேன், இந்த சர்ச்சுக்குள்ளே
ஃப்ரண்ட் இருந்துச்சு, பேக் கூட அவ்வளவா இல்லை பாவம். இந்த சைடில் உள்ள அந்த சுவர் மட்டும். உண்மையிலே இந்த கோயிலை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. இந்த சைடில் எல்லாமே வந்து கடைகள். நம்ம எதுவும் இப்போ தண்ணி கேன்லாம் இல்லாமல் போயிட்டோன்னா சைடில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைடில் உள்ள மாதிரி இந்த கடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் நம்மளும் இந்த மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் நாங்களும் பண்ணோம், நீங்களும் பண்ணுங்கள். ஏன்னா அப்படியே கடல்லேருந்து எடுத்துகிட்டு வர அந்த சிப்பி முத்து இதெல்லாம் வச்சு ஒரிஜினலான சில மாலைகள், பிரேஸ்லெட்ஸ் இந்த மாதிரிலாம் செஞ்சு விற்கிறாங்க மீனவர்கள் எல்லாருமே. வந்து தெரியுதா உங்களுக்கு இந்தியன் ஓஷன் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம். பாப்பா அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா, எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது பாருங்க அப்படின்ட்டு. அவ்வளோ காற்று, ஒவ்வொரு அலையும் ஒரு அலைக்கு மேலே இன்னொரு அலை, இன்னொரு அலைக்கு மேலே. அதாவது நம்ம திரும்புறதுக்குள்ளே நம்மளை இழுத்துட்டு போகிற மாதிரி. ரொம்பவே சேஃப்டியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே போகிறப்ப. ஏன்னா எது எப்போ நடக்கும்ட்டே வந்து சொல்ல முடியாது. பட் சேஃப்டி மெஷர்ஸ் அங்கே இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒரு கப்பல் படையோட ரோந்து ஹெலிகாப்டர் இருக்கும் பார்த்தீங்களா, தனுஷ்கோடி டு அரிச்சல் முனை, அரிச்சல் முனை டு தனுஷ்கோடி, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரோந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நாங்கள் கூட அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம் பின்னாடி, நீங்கள் பாருங்கள். ஆனால் மாமாவும் பாப்பாவும் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கீழே இறங்கி நாங்கள் காலையாச்சும் நினச்சிக்கிறோம் அப்படின்னாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த சைடில் உள்ள வங்காள விரிகுடா என்னமோ அமைதியாக இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. அது என்னன்னே தெரியல. நான் ரொம்ப கோவமாக தான் இருக்கேன் பாருங்களேன். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இன்னும் தயவு செய்து இறங்காதீங்க, ஏன்னா ரொம்ப காற்று. ஆனால் பாப்பாவுக்கு வந்து ஒன்றும் தெரியல, அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. பட் நம்ம ரொம்ப சேஃப்டி வந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா. நான் அதனால என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், மாமா நீங்கள் முன்னாடியே தான் நிற்கணும், ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது. ஏன்னா எந்த இடத்துல ஆழம் இருக்குன்றது நம்மளால் இந்த கடலில் வந்து கணிக்கவே வந்து முடியல. அந்தளவுக்கு கொஞ்சம் மோசமான சூழ்நிலையாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ அங்கே உள்ள லோக்கல் பீப்புளுமே சொன்னாங்க, நீங்கள் கரையில் மட்டும் நின்றுட்டு வாங்க. ஆட்டோ அண்ணா வந்து கொஞ்சம் நல்லா எங்களை வந்து கைட் பண்ணாங்க. ஸோ அங்கே நின்றுட்டு கொஞ்சம் கரையில் வந்து நின்றுட்டு தான் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். பாப்பாவை தனியாக, அப்புறம் நாங்கள் வந்து கப்பலாக வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். பாப்பா வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணா. பட் நிறைய பேர் கூட நின்றுட்டு இருந்தாங்க. அந்த சைடில் வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இருந்தாங்க நம்மளை சொல்கிறதுக்கு. பாருங்களேன், அந்த ஹெலிகாப்டர் போகிறத நீங்கள் அப்படியே வந்து பார்ப்பீங்க. ஸோ பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா. ஸோ இந்த சைடு அந்த சைடு ஃபுல்லாக ரோந்து போனனால எந்த ஒரு ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு வந்து இடம் கொடுக்க அங்கே வந்து முடியாது. ஏன் அப்படின்னா 24/7 நம்மளை யாரோ ஒருத்தர் வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நிம்மதி வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ பாப்பா வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் நாங்களுமே அங்கே கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். மாமா வந்து தனியாக எடுக்கணும் அப்படின்னாரு. ஸோ அவரையுமே வந்து கொஞ்சம் நான் தான் வந்து கேப்சர் பண்ணேன், பாப்பா கொஞ்சம் கேப்சர் பண்ணேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா அரிச்சல் முனை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கடல் வந்து அதே இந்தியன் ஓஷன் தான். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது ரோடு, அந்த சைடு வந்து கடல், இந்த சைடும் கடல். அந்த சைடில் இருக்க கடலில் உள்ள அலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டுக்கே வரும். அதை நாங்கள் போயிட்டு ரிட்டன் வர்றப்ப வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருப்போம், நீங்களே வந்துட்டு பாருங்கள். இந்த சைடில் உள்ள பே ஆஃப் பெங்கால் வந்து ரொம்ப சாந்தமாக, நிறைய பேர் அங்கே இறங்கியெல்லாம் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம எப்படி வந்து வில்லுண்டி தீர்த்தத்தில் என்ஜாய் பண்ணமோ, அக்னி தீர்த்தத்தில் என்ஜாய் பண்ணமோ, அந்த மாதிரி இங்கேயுமே அதே கடல் தான் ரொம்ப சாந்தமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் அங்கே இறங்குறத. இந்த சைடு அதெல்லாம் வந்து முடியவே முடியாது நம்மளால். ஸோ பயங்கரமான அலையோட சத்தம். நாங்கள் மத்தியானம் ஒரு 1 மணி 2 மணிக்குள்ளே அங்கே போயிருப்போம்னு நினைக்கிறேன். அப்போவே கடல் தண்ணியெல்லாம் ரோட்டுக்கு வந்துருந்துச்சு. இதே தான் அந்த ஆட்டோ அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க, ஈவினிங் ஒரு 4 o'clock, ஒரு 3 to 4 வந்தோம் அப்படின்னா இன்னும் ஜாஸ்தியாக வந்து காத்திருக்கும். ஸோ நான் அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்திருக்கிற இடம் வந்து அரிச்சல் முனை, இந்த சைடு வந்துட்டு இந்தியன் ஓஷன், அந்த சைடு வந்துட்டு பே ஆஃப் பெங்கால் அப்படின்ட்டு. அதாவது வடக்கு இருந்து வந்த மக்கள் தான் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம எப்படி விருப்பப்பட்டு காசுக்கு போவோம், அந்த மாதிரி அந்த சைடில் உள்ளவங்க இங்கே வந்து வராங்க. அங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நிறையா கட் ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஐஸ்கிரீம், இந்த மாதிரி நிறைய வந்து அங்கேயுமே வந்து வித்துட்டு இருந்தாங்க. நாங்களுமே வாங்கி சாப்பிட்டோம். நிறைய பேர் வந்து அங்கே வந்திருந்தாங்க. ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு கூட்டம் அவ்வளோ ஒன்றும் இல்லை. இப்போ ஏன் இந்த இடத்த மாமா ஜூம் பண்ணி காட்டுறாரு அப்படின்னா, ஒரு 15 days முன்னாடி அந்த இடத்துலலாம் போய் நின்று நம்ம ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து பண்ணலாமா. கரையாக இருந்தது. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தண்ணி இன்னும் கொஞ்சம் ஏறி இருந்துச்சான்.
ஸோ அதனால் அதுவும் இப்போ வந்து கடலாக வந்து மாறிடுச்சு. ஸோ அட் லாஸ்ட் நம்ம வந்துட்டோம் பார்த்தீங்களா, லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த தூண் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் நேரம் அந்த அழகை ரசிச்சுட்டு அண்டு அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் சைடு அப்படியே நாங்கள் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த சைடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மதில் மாதிரி இருந்துச்சு. இப்போ நானும் பாப்பாவும் நிற்கிறோம்ல, அந்த மதிலில் வந்து ஜஸ்ட்டு உட்காந்து அந்த பக்கம் இறங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட். நான் என்ன காட்டுறேன் அப்படின்னா இந்த சைடு இந்தியன் ஓஷனும் அந்த சைடு இருக்கிற பே ஆஃப் பெங்காலும் அப்படியே ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் தான் வந்து அரிச்சல் முனை. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைஃப்பில் ஒன் டைமாவது இந்த இடத்துக்கு போகணும். ராமேஸ்வரம் வந்தால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பட் ரொம்பவே ஆபத்தான பகுதி தான். ரொம்ப நீங்கள் சேஃப்டியாக உங்களை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் நிற்கிறோம் பார்த்தீங்களா, அது கீழே அப்படியே வந்து கடல் தான். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கிட்ட இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் கீழே தான் வந்து இருந்துச்சு. பாப்பா தான் வந்து அந்த சைடு நாங்கள் ஏன் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறோம் அப்படின்னா அந்த சைடு வந்து இலங்கை தலைமன்னாரோட ஸ்டார்டிங் அப்படின்னாங்க. ஆனால் இலங்கையில் நாங்கள் போயிருந்த அன்னைக்கு வந்து அந்த சைடில் உள்ள கிளைமேட் வந்து கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி காட்டுறோம். இல்லை அப்படின்னா நம்மளோட வெறும் கண்களாலேயே வந்துட்டு அங்கே இருக்கிற விண்ட் மில்ஸு, பெரிய பெரிய டவர்ஸு, இது எல்லாமே வந்து பார்க்க முடியும். நாங்கள் ரொம்ப ஹாப்பி நோட்டோடு அங்கே வந்து சொல்லிகிட்ருக்கோம். அண்ட் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ். அன்றைக்கி பாப்பா தான் வந்து ரியல் கேமராமேனு. அம்மா இப்படி உட்காரு, டேடி நீங்கள் 2 பேரும் இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அப்புறம் பாப்பாவை கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து நாங்கள் எடுத்தோம். அண்ட் இந்த வீடியோ பாருங்களேன், நான் சொன்னேன் இந்த ரிட்டன் வர்றப்ப அலை அடிக்கும் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா எப்படி அலை அடிக்குதுன்ட்டு. உண்மையிலே இது ரொம்ப த்ரில்லிங்கான சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ரொம்ப பயமாக வந்து இருந்துச்சு. பயத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஐயோ தைரியமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அங்கெல்லாம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆபத்து தான். இன்னும் ஒரு 2-3 இடத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கெல்லாம் வீடியோஸ் வந்து நாட் அலவுட் அப்படின்ட்டாங்க. அதனால ஃபோட்டோஸ் மட்டும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எங்களுக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை, டேக் கேர். ஸோ நாங்கள் இப்போ ட்ரெயினில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ நான் தான் வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். பட் சைடில் சவுண்ட்லாம் நிறையா இருக்குது, அதனால உங்களுக்கு அந்த ஒரிஜினல் வீடியோ போட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.